1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் செய்த முரட்டு சம்பவம். 2 சம்பவம் பண்ணியிருக்காரு. அதாவது நாங்கள் எவ்வளவு பெரிய வீரர்கள், எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலிகள் அப்படின்னு சொல்றதுக்கு ஆதாரமாக இந்த 2 காணொலிகள் வரலாற்றுல நிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தான் அண்ணன் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, உத்தியை மாற்றி அமைக்கிறேன். எனவே நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் மறைந்த தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார். இந்த பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் சொல்லுவாங்கல்ல, பருத்தி மூட்டை இதுக்கு குடோன்லயே இருந்திருக்கலாம் ஐயா அப்படிங்கிற கதையை தான் அண்ணன் திருமாவளவன் செஞ்சிருக்காரு. ரொம்ப போராடி திமுக கிட்ட சண்டை போட்டு, நாங்க எவ்வளவு பெரிய கட்சி தெரியுமா, நாங்க 2024 2 எம்பிகளை ஜெயிச்சிருக்கிறோம், அதற்கு முன்பாக 15 லட்சம் பேரை கூட்டி மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி இருக்கிறோம், அதாவது 6 சீட்டு கொடுத்ததுல வெற்றிகரமா 4 சீட்டை ஜெயிச்சிருக்கிறோம். திமுக என்ன தவறு செய்தாலும், திமுக எப்படிப்பட்ட அழிவு சக்தியை செஞ்சாலும், எவ்வளவு ஆணவ படுகொலைகள் செஞ்சாலும், எவ்வளவு காவல்துறை மரணங்கள் நடந்தாலும், திமுகவுக்கு முட்டு கொடுக்கறது மட்டுமே முழு நேர வேலையா வச்சிருந்த எங்களுக்கு நீங்க சீட்டு கம்மியா கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு 8 சீட்டை வாங்கிச்சு விசிக. 8 சீட்டை வாங்கின அண்ணன் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணார். என்னன்னா, அவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கார். அதுவும் நியமன பாராளுமன்ற உறுப்பினராக இல்ல, பாராளுமன்ற தொகுதியில நின்று வெற்றி பெற்றவர், போராடி வெற்றி பெற்றவர். அப்படிப்பட்ட வெற்றியை தியாகம் பண்ண தயாராயிட்டார். விஜய் அவரை கூட்டணி கூப்பிடும் போது கூட நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு, எதற்காக நாங்க நின்னோம்னா, தமிழ்நாட்டுல தொங்கு சட்டசபை ஏற்பட போகுது, அதிமுகவும் ஓரளவுக்கு வலிமையாயிட்டு வருது, ஒரு பக்கம் விஜய் இருக்கிறாரு, நாம் தமிழர் கட்சி இருக்கு, அப்ப திமுகவால தனிச்சு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கான வலிமையை அவர்களால் பெற முடியாது. அப்ப என்ன பண்ணணும், நாம நமக்கான தொகுதிகளை பெற்று நம்ம வெற்றி பெற்றுட்டோம்னா நம்மளோட ஆதரவுல தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, திமுக நம்மளோட ஆதரவுல தான் 5 வருஷம் கூட்டணியை நடத்த போகுது. நாம பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கோம், எம்எல்ஏவா கூட இருந்திருக்கிறோம். ஆனா எம்எல்ஏவாக இருந்தாலும் மாநில அரசுல, மாநில ஆட்சியில நம்ம அதிகாரத்துல பங்கு வகித்தது கிடையாது. நம்மளுடைய கொள்கை ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்றதுதான். அப்ப இதற்கு இதுதான் சரியான தருணம். அதனால எம்பி பதவியிலே இருந்தாலும் காட்டுமன்னார் தொகுதியில நாம போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி அந்த 8 பேர் பட்டியல்ல முதன்மையாக அண்ணன் திருமாவளவன் பெயர் வந்தது. எல்லாருமே பார்த்து கூட கேட்டாங்க, ஏப்பா ஏற்கனவே தான் அவர் எம்பியா இருக்காருல்ல, அவர் எம்பியா இருந்து எதற்காக திரும்ப இப்ப வரணும், எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னும் போது, இல்ல மாநில அரசோட அந்த அதிகாரத்தை ஒரு மந்திரியாக அண்ணன் திருமாவளவன் வளம் வரணும், அதுதான் எங்களுடைய லட்சியம், நோக்கம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தாரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள். உடனடியா ஆதவர்ஜனா ஒரு காணொலி போடுறாரு. அந்த காணொலியில இல்ல திமுகவுக்கு அவர் பயந்துட்டாரு அப்படின்னு. உண்மையிலே பயந்துட்டாருன்னா, ஆமா பயந்துட்டாருங்கிற மாதிரிதான் அண்ணன் பேசிய காணொலி இருந்தது. இப்போ அந்த தொகுதியை எப்படி போராடி பெற்ற 8 தொகுதியில 1 காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்காரு. என்னடா சொல்ற காங்கிரஸ் கட்சிக்கா அப்படின்னா, ஆமாங்க நான் சொல்லல, அந்த வேட்பாளரே சொல்றாரு. அண்ணன் திருமா அவர்கள் அறிவிச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மற்றபடி எல்லாம் என்ன இது செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத அடுத்து என்ன செய்யணுமோ அண்ணனுடைய இது அட்வைஸ்ல என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்ய தயாரா இருக்கேன். நீங்க இப்ப என்ன கட்சியில பயணப்பட்டு இருக்கீங்க? நான் காங்கிரஸ்ல பயணப்பட்டேன். காங்கிரஸ்ல தான் இருக்கேன். கேட்டீங்களா, அவர் காங்கிரஸ் உறுப்பினர். நீங்க இளைய பெருமாள் ஐயா அந்த சமூகத்திற்கு செய்த சேவைக்காக பாராட்டுறீங்க, அதெல்லாம் நாங்க வேணாம்னு சொல்லல. அப்படி பாராட்டக்கூடிய நபர், நீங்கள் உண்மையிலே அவர் மீது அக்கறை இருக்கிற நபர், நீங்க என்ன பண்ணணும், முதன்மையாக 8 பேர் பட்டியலை அறிவிக்கும் போதே அவர் பேரை போட்டு அறிவிச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது, யாரும் எந்த கேள்வியும் கேட்க போறதே கிடையாது. ஆனால் முதல் பேரா அண்ணன் திருமாவளவன் போட்டு திமுக கூட்டு வச்சு செஞ்சிருக்கு. திமுக என்ன செஞ்சிருக்க, வச்சு செஞ்சிருக்கு. நீ பாராளுமன்ற உறுப்பினரா டெல்லியில உன் வேலையை பாக்குறியா, அதோட நிறுத்திக்கோ. இந்த மாநிலத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறது, மாநில அதிகாரத்தை கைப்பற்றணும்னு நினைக்கிறது, இந்த எண்ணத்தெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு உதயநிதி ஸ்டாலினும் கூட்டு மிரட்டியதாக நான் சொல்லல, ஆதவர்ஜனா ஒரு காணொலி போடுறார். அதற்கு எந்த விதத்திலும் விசிகாவினர் மறுப்பு தெரிவிக்கல. இப்போ காங்கிரஸ் கட்சிக்காரருக்கு ஒரு சீட்டை தூக்கி கொடுத்திருக்காரு, இந்தாப்பா வச்சுக்கோ, நீ நின்னு வெற்றி பெற்றுக்கோ அப்படின்னு தூக்கி கொடுத்திருக்காரு. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, அந்த கட்சி வளர்வதற்காக காவல்துறையில தடியடி வாங்கி, காவல்துறையில வழக்கு வாங்கி எத்தனை பேர் உங்களிடத்துல இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க, எத்தனை பேர் போராடி இருக்காங்க. அவர்கள ஒருவருக்கு நீங்க அந்த சீட்டை கொடுத்திருக்கலாம், அவர்களை கொடுத்து வளர்த்து விட்டு இருக்கலாம். அதை தவிர்த்து விட்டு
காங்கிரஸ் கட்சிக்கு இந்த சீட்டை கொடுக்கறது என்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறதான் நம்மளுடைய கேள்வி. இப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா, விசிகாவுல ஆளே இல்லையா? விசிகாவுல எத்தனை பேர் இன்னும் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இந்த கட்சியை வளர்க்கணும், இந்த கட்சியால மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் கனவுல இருக்காங்க. அவர்களை விட்டு காங்கிரசுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அது திமுக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அண்ணன் அள்ளி கொடுத்திருக்காரு, வேற ஒண்ணும் கிடையாது. இதுல இன்னொரு சம்பவம் தெரியுங்களா? இதுதான் ஹைலைட்டான சம்பவம். நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த ஊசுடு, நெட்டப்பாக்கம், ஏனம் ஆகிய தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்களின் வெற்றிக்காக வாக்கு சேகரிப்பது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. வாய்மொழியாக வாபஸ் ஆகும், சின்னத்தை பார்த்து வாக்களிப்பாங்கல்ல. அது இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, ஒரு டெக்னிக்கல் எரர் தான். பாண்டிச்சேரியில சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் இவங்க கேட்ட அளவுக்கு தொகுதியை கொடுக்கலங்க. கேட்ட அளவுக்கு தொகுதியை கொடுக்காதனால அண்ணன் திருமாவளவன் அவர்களே அறிவித்ததுதான், அங்க 3 தொகுதியில தனிச்சு நாங்க போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லி. இது குறித்து பலரும் பல கேள்விகள் எழுப்பினாங்க. இது வாக்க பிரிக்கிறதுக்கு சமமாவாதா? இந்த இடத்துல பாஜக உள்ள வந்துடாதா? இது எப்படி சரியாக வரும்? உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்னு பலரும் பல விதத்துல கேள்வி எழுப்பினாங்க. அதற்கெல்லாம் அண்ணன் வாய் திறந்து பதில் சொல்லவே இல்லை. ஆனால் இன்னைக்கு சமரசம் ஆயிடுச்சு. கூட்டணி கூட்டு பேச்சுவார்த்தையில சமரசம் ஏற்பட்டு ஒரு தொகுதியில தான் நிக்கிறோம், நாங்க மீதி 2 தொகுதியில நிக்கல. அதுல என்ன ட்விஸ்ட்னா, வேட்புமனு தாக்கல் பண்ணத வாபஸ் செய்தி முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ணணும்? வாபஸ் செய்தி முடிஞ்சு போச்சு, நம்ம என்னடா பண்றதுன்னா, முதல்ல ஒரு கட்சி எங்க சின்னத்துக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னது இங்க மட்டும்தான், பாண்டிச்சேரியில மட்டும்தான். தயவு செய்து யாரும் விசிகாவுக்கு ஓட்டு போடாதீங்க, நீங்க அந்த ஒரு தொகுதியில மட்டும் விசிகாவுக்கு ஓட்டு போடுங்க, மீதம் இருக்கிற 2 தொகுதிகள்ல யாரும் விசிகாவுக்கு ஓட்டு போடாதீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியின் தலைவரே செய்தியை வெளியிடுவது உலகில் முதல் முறை நடக்கக்கூடியது. ஏன் சின்னத்துக்கு, பானை சின்னத்துக்கு யாரும் ஓட்டு போடாதீங்கன்னு அண்ணன் திருமாவளவன் கேட்கிறார். இப்போ நின்னுட்டாங்க சுயேட்சையா. ஏன் நின்னாங்க? இவர்கள் தனக்கான பங்கை கொடுக்கல, என்னுடைய வலிமையை நிரூபிப்பதற்கு அவங்க வாய்ப்பு கொடுக்கல, அதான் தனிச்சு நின்று அந்த வாய்ப்பை நிரூபிக்க போறேன் அப்படின்னு சொன்னா அதை சரியாக செஞ்சிருக்கணும். அண்ணன் உண்மையிலே சரியான மனநிலையில இருக்கிறாரா இல்ல குழப்ப மனநிலையில இருக்கிறாரான்றது கேள்வியா இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியா அவருடைய ஸ்ட்ராட்டஜி பூரா தலைகீழா மாறிட்டு இருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு முடிவை எடுக்கின்ற போது தெளிவா எடுக்கணும். அதை எடுத்து மாத்தி போட்டா அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் குறைஞ்சிரும். உண்மையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் கிட்ட நம்ம ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம். உண்மையிலே இவரை நீங்க நம்புறீங்களா? இன்னும் நம்புறீங்களா? இவர் 2001 காலகட்டத்துல 2005 காலகட்டத்துல இருந்தா அதே திருமாவளவன் இன்னைக்கு தொல் திருமாவளவனாக மாறிய பிறகு இன்னும் அதே வீரியத்தோடு இருக்கிறாரா? தன்னுடைய தொண்டர்கள் வாழணும், நல்லா இருக்கணும், அதை பற்றி சிந்திக்கிறாரா? இல்ல கூட்டணி தான் முக்கியம்னு நினைக்கிறாராங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் எந்த இடத்துலையும் கட்சிக்காரர்களையோ கட்சி தொண்டர்களையோ பெரிதாக சிந்திக்கல. கூட்டணி தர்மம் தான் முக்கியம், கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன சொல்றானோ அவர்கள் எவ்வளவு கொடுக்கிறார்களோ அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பேச்சை மாத்திக்குவோம் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்குவோன்னு இன்னைக்கு மாறி போய் நிற்பதாகத்தான் நமக்கு தெரிகிறது. அண்ணன் கனவுல திமுக ஒரு லாரி மண்ணை அப்படியே எடுத்து கொட்டியிருக்கு. தொண்டர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அண்ணன் முன்ன மாதிரி இல்லை. திமுகவை விட்டு வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம நினைச்சோம்னா திமுகவை வளர்ப்பதற்கான, திமுகவை தாங்கி பிடிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் அண்ணன் செய்து கொண்டிருக்கிறார். ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்வதற்கான, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வளர்ப்பதற்கான, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்களின் நல்வாழ்வுக்கான எந்த முன் யோசனையும் அவர்கிட்ட இல்லை. அவரால் சுயமாக சிந்திக்க முடியவில்லை, சுயமாக முடிவெடுக்க முடியவில்லை என்பது இந்த தேர்தலில் இந்த 2 சம்பவங்கள் சரியாக காமிக்கின்றது. அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.